வணக்கம். ஒரு ராஜா என்ன பண்ணார், நகர்வலம் வந்தார். அப்போது ஒரு வீட்டில் ஒரு நெசவாளிங்க, அந்த தறி போடுறவர் தறி போட்டுன்னு இருக்கார். அவங்க பொண்ணு ரொம்ப ரதி மாதிரி இருக்கிற பொண்ணு. அவள் என்ன பண்ணால் கூட அப்பாவுக்கு வேலை செஞ்சுன்னு இருந்தாள். ராஜா இவங்க 2 பேர் பேசும்போது அப்பா சொல்கிறான், உன்னை ஒரு நல்ல ஒரு பையனுக்கு பிரித்து கொடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்போது, வேணாம்பா அதெல்லாம் உடுப்பா, கல்யாணத்தை பற்றி பொண்ணுங்க முதல்ல அப்படி தானே சொல்லும். அப்போ ராஜா வரான். ராஜா வரும்போது அதை அவன் மாறு வேடத்தில் வந்தவன் உள்ள கடால் எல்லோரும் வந்த உடனே பொண்ணை பார்க்குறான், அப்பாவை பார்க்குறான். என்ன பண்ணுவான், என் பொண்ணு படிக்கலையே தவிர அவள் நூல் விட்டான்னா செஞ்சு அந்த சாதா பிரியை கூட தங்க பிரியாக மாற்றுவான்ட்டு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டான். ராஜா என்ன நினச்சிங்கன்னா, ஓஹோ இவ சாதா வெக்கப்பிரியை தங்கப்பிரியாக மாற்றுவா போல தெரியுதுன்னு நினச்சிட்டு அவளை கல்யாணம், நான் உன் பொண்ணை என்னுடைய அரண்மனைக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு, நீ என்ன பண்ணு, இந்த ரூம் நிறைய வெக்கப்பிரி இருக்குது பாரு, இதெல்லாம் நீ தங்கப்பிரியாக மாற்றணும், மாற்றினியானா உனக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்குறேன் அப்படின்னும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆன்மீக பலம் ஜாஸ்தி. பகவானை நினச்சி வேண்டும்போது ஒரு லேடி இது உள்ள நைட்டு அதை செய்யறதுக்குள்ள, அம்மா இதை மாதிரி எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, அரச கட்டளை நான் செய்யணும் போது கவலைப்படாத அப்படின்ட்டு அந்த பொண்ணு தேவதை என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் தங்கப்பிரியாக மாற்றி வச்சிடுச்சு. ராஜா அடடா இந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் வரும்போது தங்கப்பிரியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்னும் ஒரு வெக்கப்பொறி பெருசாக போட்டான். அம்மா திருப்பி இதை மாதிரி கொடுத்தாங்கன்னும் போது பேசாமல் இருன்னு சொல்லிவிட்டு அதையும் மாற்றின உடனே அப்புறம் ராஜா என்ன சொன்னான், இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் மருமகளாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அழகாக வேறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கல்யாண பொண்ணாக வச்சுன்னு இருக்கும்போது அடுத்த நாள் என்ன பண்ணால், நீ ஒரு 4 பிரி இது மாதிரி பண்ணால் தான் உனக்கு எல்லாமேன்றான். இந்த பொண்ணு அழுதுது இது மாதிரின்னொடனே திருப்பி அந்த ரதி வந்தா. ரதி எப்படி வந்தான்னா, அரச சபைக்கு கை காலில் அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் இவளுக்கு தங்க இந்த பிரியெல்லாம் நான் கோத்து கை இது மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது ராஜா என்ன பண்ணிட்டான், ஐயோ நீ வெக்கப்பிரி கோக்காத, இனிமேல்ட்டு இப்படியே இருன்னா. புரியுதுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.